லாட்டரியில் பார்த்தா 8/3/2024 கேரளா லாட்டரி கேசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 7/3/2024க்கான கேரளா லாட்டரி கேசிங்கில் காருண்யா ப்ளஸ் 512 குழுக்கள் நம்பரு நமக்கு வந்து பார்த்தோம்னா காருண்யா ப்ளஸ் 512 குழுக்கள் நம்பரு தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம். அதே போல் என்னைக்கான ஏசி வந்து கொடுத்துருக்கேன் 87 வந்து அதே போல் 887 தரமான நமக்கு வந்து ஆல் போர்டு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி 975 ரிசல்ட் வந்து வந்திருக்கு. நம்ம என்ன கேசி எடுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ 925 ரிசல்ட்டு நம்ம ஆல் போர்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்னா 5 வந்து கொடுத்துருக்கோம். 5 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சொன்னாலும் நமக்கு வந்து சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். 925 ஆல் போர்டு தரமான கேசிங் எடுத்து கொடுத்துருக்கோம். பி போர்டில் 2 வந்து நம்ம சொல்லியிருந்தோம். சொன்னபடி நமக்கு வந்து வந்துச்சு. சப்போர்ட் நம்ம 4 கொடுத்தோம். நமக்கு வந்து 2 பாஸ் ஆகிடுச்சு. அதே போல் பாக்ஸ் நம்பரில் ஜஸ்ட் மிஸ்ஸில் இதாக பாருங்கள். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 925 ரிசல்ட்டு நம்ம 928 கொடுத்துருக்கோம். 5 வந்து நமக்கு வந்து 480 தான் கேர் பண்ணது. ஆனால் நமக்கு 925 வந்திருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸு சி போர்டு மிஸ் ஆகிடுச்சு. இதனால் தரமான கெஸிங் நம்ம கொடுத்துருக்கலாம். இது போல் இல்லாமல் தரமான கெஸிங் நம்ம வந்து நாளைக்கு எடுத்து கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி புதுசாக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் போகிற வீடியோ நான் பேசுகிறோம். வாங்க வீடியோ போகலாம். பார்த்தோம்னா 8/3/2024 கேரளா கேசிங்கில் நிர்மல் 370 குழுக்கள் நம்பர் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம். அதே போல் தரமான கேசிங் நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாங்க வீடியோ போகலாம். இப்போ பார்த்தோம்னா நாளைக்கான ஆல் போர்டு அப்படிங்கிற பார்க்குறப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா பெஸ்ட்டான ஒரு ஆல் போர்டு. நமக்கு சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். எல்லாரும் மாதிரி அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். சிங்கிள் நம்பர் எடுத்து கொடுத்து ஒரு தரமான கேசிங் எடுத்து கொடுத்துருக்கோம். அதே போல் நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டு நமக்கு நாளைக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு வரக்கூடிய ஆல் போர்டு பார்த்தோம்னா நமக்கு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து சைபர் தான் என்னோடய கணிப்பில் வந்து வரக்கூடிய நம்பர். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 100% என்னோடய கணிப்பில் வின்னிங் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். என்னோடய கெஸிங்கில் பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் ஆல் போர்டு நமக்கு வந்து சைபர் தான் நாளைக்கு வரப்போகுது. இந்த கெஸிங் நம்பர் உங்கள் கணிப்பிலேயே இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. ஆல் போர்டு நமக்கு சைபர் வந்த ஆட்டத்தில் கட்டாயம் வரும். இந்த சைபர் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டையும் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் சொல்ல போகிறோம். நமக்கு ஏ போர்டில் சைபர் வந்து மீண்டும் ரொட்டேஷனாக வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. நமக்கு சைபர் 95 இந்த மாதிரி ரிசல்ட் வரைய பட்சத்தில் நமக்கு வந்து நேர்மையாக 370 குழுக்கள் நம்பரில் அப்படியே நமக்கு வந்து குழுக்கள் நம்பரில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு சைபர் நம்பர் வரும். அந்த சைபர் வர வச்சு நமக்கு சப்போர்ட் நம்பரில் 7 வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சைபர் 7 வந்து நமக்கு வந்து ஏற்பட இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து 7 கொடுத்துருக்கோம். பிஓவில் அதே 9 அப்படியே நமக்கு இறங்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. 9 பிஓலையும் நமக்கு சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து 4. நிறைய பேர் எடுத்துருக்கேன். நேற்றைக்கும் இன்றைக்கும் 4 இறங்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 4 வந்து எடுத்துருப்பீங்க. நமக்கு அதே ஆப்போசிட்டில் தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துட்டுருக்கு. நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆல் போர்டு இன்றைக்கி வந்து கரெக்டாக எடுத்துட்டோம். 928 கொடுத்தோம். 925 ரிசல்ட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு. இல்லைனா ஒரு தரமான கெஸிங் எடுத்து கொடுத்துருக்கலாம். அதே போல் சி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 3 இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து அதிகபட்சம் இருக்குங்க. அதனால் கொடுத்து வச்சுருக்கேன். 3 சி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் சப்போர்ட் நம்பர் ஆகக்கூடிய நம்பர் 8 இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு நம்பரு. இந்த கெஸிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த 8 வந்து சி போர்டில் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. பார்த்தோம்னா ஏ போல் சைக்கிள் வந்து பி போர்டில் 9 சி போர்டில் 8. இதுதான் நம்மளோட ஒரு தரமான ஒரு கெஸ்ஸு. அடுத்து வந்து பாக்ஸ் நம்பர் தான் பார்த்துக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் என்னோடய பெஸ்ட்டான ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம்.
பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் கொடுப்பாங்க, வேறு மாதிரி அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். 093 அப்படியே கூட நமக்கு இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம 2 டேட்டில் 97 கொடுத்துருக்காங்க, இது ரிலேட்டடாக அதை வச்சு தான் நம்ம வந்து முதல் பாக்ஸ் நம்பரையும் நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். அதே போல் 743 736 743 அடுத்தபடியாக 918 364 639. இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர் கேஸு. உங்கள் கேஸிங்க எந்த நம்பர் வருது அதெல்லாம் வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.